ஹாய் வெங்கடாபதி, வாங்க வணக்கம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? வணக்கம் மேடம், லைக் போட்டு விட்டேன். சாப்பிட்டாச்சா மேடம்? சாப்பிட்டேன். இட்லி சாம்பார் எங்கள் வீட்டில். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு மேடம். தோசை. அப்பா, எல்லாம் தோசை பிரியர்களாக தான் இருப்பீங்களோ? எஸ்டர்டே ஏன் மேடம் லைவ் வரல? வந்தாங்க, ஒரு 12 மணிக்கு மேலே போட்டு விட்டேன். சம்மடி ப்ராப்ளம், அதனால் லைவ் வர முடியல. அதுக்கப்புறம் சரி விட்டுட்டா இந்த நோட்டிஃபிகேஷன் கூட ஸ்டாப் ஆகிடுமே. ஆல்ரெடி நம்மளுக்கு வர்றதே ஒரு 4-5 பேர் தான். அதில் நம்ம போடாமல் விட்டுட்டோம்னா அதுவும் போகாதுன்னு நினச்சிட்டு ஒரு 12 மணிக்கு மேலே போட்டேங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 பேரும் நம்மளுக்கு தெரிஞ்சது. யார் வந்தா? 3 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது வேல்முருகன், அப்புறமா முகமத், அப்புறம் நீங்கள் வந்தீங்களா என்னன்னு எனக்கு தெரில. இந்த 2 பேர் மட்டும் நான் கட் பண்ணும்போது பார்த்தேன். நான் சீக்கிரமாக போட்டிருந்தா கண்டிப்பாக பேசியிருக்கலாம். நான் போட முடியல. அதனால் நான் சரி விட்டுறக்கூடாதே அப்படின்றதுக்காக நான் சைலண்ட் லைவ் போட்டேன். என்ன பண்ணுறது மேடம், ஏழைகள் தோசை தான் சாப்பிட முடியும். நானும் இட்லி தானே சாப்பிட்டேன். நான் பணக்காரெல்லாம் கிடையாது, ஏழை தான். அப்படி சொல்ல வரல, பெரும்பாலும் நிறைய பேருக்கு தோசை தான். எங்கள் வீட்டில் கூட நிறைய தோசை தான் செய்வோம். இட்லி விட தோசை அதிகமாக செய்வோம். அதே மாதிரி எல்லாருக்குமே தோசை தான் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டேன், வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி நம்ம இந்தியன் கல்ச்சரில் தோசை இட்லி தோசை இட்லி தோசை இட்லி தான் எல்லாருக்கும். பணக்காரங்க குண்டு குண்டா இட்லி சாப்பிட்றீங்க. நான் ஏழை ஒல்லியா தோசை சாப்பிட்டேன். பா, இவ்வளோ பெரிய இதுப்பா, கண்டுபிடிச்சிட்டிங்க. மாவு ஒன்று தானே. நீங்கள் தான் ஆக்சுவலி அப்படி சொல்ல போனால் தோசை சாப்பிட்றவங்க தான் பணக்காரி. ஏன்னா இட்லி பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறோம். இட்லி தட்டில் அப்படியே எண்ணெய் தேய்ச்சிட்டு லைட்டாக தேய்ச்சிட்டு ஊற்றினாலும் சரி, அது மேலே துணியை போட்டு ஊற்றினாலும் சரி. ஆனால் நீங்கள் தவா வச்சு அதில் தோசையை ஊற்றி நல்லா அதில் ஒரு ஒரு ஸ்பூன் சுற்றி எண்ணெயை விட்டுலாம் சுட்டு சாப்பிட்றீங்க. அப்போ இதில் யார் பணக்காரு?